ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா முட்டை குருமா உடனடி ஆப்பம் நம்ம அரைக்க வேண்டாம், புளிக்க வைக்க வேண்டாம், உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நம்ம நார்மலாக எப்போவுமே முட்டை குழம்பு வைப்போமா, அது மாதிரி முட்டை குருமா வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் போட்டு முட்டை குருமா வச்சுக்கோங்க. காலையில் என்ன சாப்பாடு செய்யலான்னு யோசனையாக இருக்கும்போது ஒரு நாள் இது டக்குன்னு முட்டையும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், டக்குன்னு இந்த மாதிரி குருமா வச்சு ஒரு ஆப்பம் சுட்டு நம்ம டக்குன்னு கொடுத்துடலாம். இந்த ஆப்பத்தை நம்ம சூடாக செஞ்சு சூடாக சாப்பிட்றணும். உடனே அந்த ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரி செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முட்டை குருமாவுமே உடனே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் நம்ம வழக்கமாக இடியாப்ப மாவு, அரிசி மாவு எதுனாலும் பரவாயில்ல, அது ஒரு உலக்கு போட்டுக்கோங்க. அதில் ஒரு 2 முட்டை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் ஒரு 2 அடி அடித்தா போதும். ரொம்ப அரைக்க வேண்டாம், கொஞ்சம் அரைச்சாலே போதும். இந்த மாதிரி அரைச்சி மாவை தேவையான அளவு இந்த மாதிரி கலந்து நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்தோம்னா உடனே டக்குன்னு ஆப்பம் சுட்டுடலாம். இந்த ஆப்பம் சூடாக வச்சு இந்த முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.